Hello everyone, welcome to Kasana kitchen. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல green gram கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து தால் கிச்சடி எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் துவரம் பருப்புக்கு பதிலா பாசிப்பயிறு சேர்த்த போறோம். இப்போ அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் பயிர் வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துட்டு அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தறலாம். அது கூட ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியா நறுக்கி உள்ள சேர்த்தறலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் லைட்டா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துர்க்கேன். இத நல்லா சுத்தமா கழுவிட்டு உள்ள சேர்த்தறலாம். 1 கப் பாசிப்பயிருக்கு 3 கப் தண்ணி. எந்த கப்ல நம்ம பாசிப்பயிறு எடுத்தோமோ அதுல 3 கப் சேர்த்தறலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு குக்கரை மூடி வச்சிரலாம். இந்த கிச்சடி பண்றதுக்கு பாசிப்பயிறு வந்து ரொம்ப நல்லா வெந்தறணும். அதனால நான் இன்னைக்கு 4 விசில் விட்டு எடுத்துர்க்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குக்கர் ஆறுனதும் ஓபன் பண்ணி பார்த்தறலாம். இப்போ பயிரெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரக்கரண்டி இல்ல மத்து வச்சுட்டு பயிரை நல்லா மசிச்சு வச்சிரலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி பயிர் வந்து மசிச்சு வச்சாச்சு. இதை தனியா எடுத்து வச்சிரலாம். அடுத்ததா கிச்சடிக்கு சாதம் வைக்கிறதுக்காக 1 கப் பாஸ்மதி அரிசியை சுத்தமா கழுவிட்டு அதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சிரலாம். எந்த கப்ல நம்ம பாசிப்பயிறு எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அரிசி. சாதம் வந்து ரொம்ப வெந்துற வேண்டாம். பிரியாணிக்கு எந்த அளவுக்கு வேக வைப்போமோ அந்த அளவுக்கு இருந்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பயிரும் வந்து ரொம்ப குழைய வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கனால சாதம் வந்து ரொம்ப குழஞ்சிர கூடாது. அடுத்ததா கிச்சடி பண்றதுக்காக ஒரு pan ஹீட் பண்ணிட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தறலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சது. அது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு இத லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்தறலாம். திரும்ப ஒரு 2 நிமிஷம் இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி. இது கூட கொஞ்சமா மசாலா ஒட்டறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். கஸ்தூரி மெத்தி வந்து ஆப்ஷனல் தான். அது இல்லனா கூட நீங்க விட்டுறலாம். ஆனா சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்ல வாசனையா இருக்கும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த பயிரை வந்து உள்ள சேர்த்தறலாம். இது கூடவே வேக வச்சிருந்த சாதம் அதையும் சேர்த்தறலாம். இப்போ சாதம், பயிர், மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கிச்சடி வந்து ஓரளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சில இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால அது கூட தண்ணி இல்லனா நீங்க சாதம் வடிச்ச கஞ்சி இருந்ததுன்னா அத சேர்த்துக்கோங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. முன்னாடியே நம்ம பயிர்ல எல்லாம் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல ஹீட் ஆகட்டும். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தறலாம். நெய் வந்து அதிகமா சேர்த்தா தான் கிச்சடி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். அப்புறமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை அதையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்ம பாசிப்பயிறு கிச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கிச்சடி தாளிக்கிறதுக்காக ஒரு pan ஹீட் பண்ணிட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தறலாம். அதுல கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா மிளகாய் தூள், அது கூடவே 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்தறலாம்.
மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வந்து சூடு பண்ணிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வரமிளகாயோட நல்லெண்ணெய் சேர்த்து வதக்குறப்போ அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கலந்து வச்சுருந்த கிச்சடியோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஹாப்பி குக்கிங்.